கனமழை காரணமாக கரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கரூர் மாவட்டத்தில் குறிப்பாக கரூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, ஐயர்மலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவிலிருந்து விட்டு மழை பெய்து வருகிறது. காலையிலிருந்து சாரல் மழை பெய்து வருவதால் தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் விடுமுறை அறிவித்துள்ளார். குறிப்பாக காலையிலிருந்து மாணவர்கள், தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளிக்கு தூரத்தில் அரசு பேருந்தில் செல்லக்கூடிய மாணவர்கள் ஒரு சிலர் பள்ளிக்கு கிளம்பி இருக்கும் நிலையில் அந்த பகுதியில் உள்ள மழை பெய்துவதால் தனியார் பள்ளிகள் அவர்களாகவே விடுமுறை அறிவித்ததால் மற்றும் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு கேட்டபோது தற்போது வரை விடுமுறை அறிவிக்கவில்லை. இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி சென்றுள்ள நிலையில் தற்போது காலம் கடந்து பள்ளிக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் விடுமுறை அறிவித்துள்ளார். கரூரை பொறுத்தளவில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவு அப்படிங்கிறது பதிவாக்கி இருக்கு? இப்போ மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே பள்ளிக்கு மாணவர்கள் புறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தாமதமான அறிவிப்பு தொடர்பாக என்ன சொல்றாங்க? குறிப்பாக கரூர் மாவட்டத்திற்கு ரெட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விடாததனால் காலை நாங்கள் வெதர் ரிப்போர்ட் பார்த்துதான் நாங்கள் விடுமுறை அறிவிப்போம் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்திருந்தார். மற்றும் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொள்ள முற்பட்ட போது அவர் தொலைபேசியை எடுக்கவில்லை. மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறையை கேட்ட போதும் நாங்களாகவே அறிவிப்போம், நீங்கள் தொடர்ந்து எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அறிவித்திருந்தார்கள். தற்போது கரூர் மாவட்டத்தில் குறிப்பாக அரவக்குறிச்சி பகுதியில் நேற்று மட்டும் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து கிருஷ்ணராயபுரம், மாயனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாக உள்ளது. குறிப்பாக கரூர், கடவூர், தரகம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலையிலிருந்து தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. கரூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. கரூரை பொறுத்தளவில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நீங்க தெளிவுபடுத்தலாம் கார்த்திகேயன். கரூர் மாவட்டத்தில் குறிப்பாக அரவக்குறிச்சி, அணைப்பாளையம் பகுதிகளில் நேற்று மற்றும் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து மாயனூர், கிருஷ்ணராயபுரம் பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையும், பஞ்சப்பட்டி மற்றும் தரகப்பட்டி பகுதியில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் அந்த பள்ளங்களில் மற்றும் ஸ்கூல் பகுதியில் உள்ள அந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே ஆங்காங்க அந்த பள்ளியில் தண்ணீர் தேங்கி இருக்க சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் பள்ளி விடுமுறைக்காக காலை முதல் தொடர்பு கொண்டு ஆசிரியர் சங்கங்கள் முதற்கொண்டு மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் எந்த தொடர்பும் எடுக்கவில்லை என்று கூறியிருந்தனர். தற்போதுதான் காலம் கடந்து 8 மணிக்கு மேல் தற்போது மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் விடுமுறை அறிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த நேரங்களில் என்ன நிலவரம் என்பது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, மழை நிலவரம் என்ன சொல்லியிருக்காங்க வானிலை மையம்? நிச்சயமா ஸ்ரீராம், வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கிறது. இது அடுத்த லெவல், அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதுமே கனமழையானது கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் 2 மாவட்டத்திற்கு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, புதுக்கோட்டை, சேலம், பெரம்பலூர், நாமக்கல், திருப்பூர், கரூர் ஆகிய 7 மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, சிவகங்கை ஆகிய 12 மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 19 மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 12 மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. இன்று முழுவதுமே அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாடு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதன் காரணமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், கண்டிப்பா சடையாண்டி, வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல புயலுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கு? நிச்சயமா ஸ்ரீராம், இதுவரை இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து புயலாக மாறும் என்ற எந்த விதமான அறிவிப்பும் வெளியாகவில்லை. நேற்றைய தினம் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது. இது அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது வரை நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு கடலோர மாவட்டம்,
தெற்கு ஆந்திர கடலோர மாவட்ட பகுதிகளை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்பது வரைதான் இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது புயலாக மாறும் என்ற எந்த விதமான அறிவிப்பும் இதுவரை கொடுக்கப்படவில்லை. புயலும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏறக்குறைய ஒரே மாதிரியான மழை பொழிவைத்தான் கொடுக்கும். எனவே பொதுமக்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுதான். அந்த புயலாக மாறியதற்கு பிறகு காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும். மற்றபடி அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும்போது காற்றினுடைய வேகம் குறையும். ஆனால் மழையினுடைய அளவு தொடர்ந்து புயலாக இருந்தாலும் சரி, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் சரி, மழையினுடைய அளவு ஒரே மாதிரி தான் பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதுவரை இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து புயலாக மாறும் என்ற எந்த விதமான அறிவிப்பும் வெளியாகவில்லை. கண்டிப்பா சரையாண்டி. அதே நேரத்தில் ஒரு சில தனியார் ஆய்வாளர்களும் தற்போதைய நிலவரப்படி புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறதை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா கடந்த சில நாட்களாக பெய்து வரக்கூடிய மழையின் காரணமா ஒரு சில இடங்கள்ல சுவர் இடிந்து விடுதல் போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு, பொதுவான விஷயமா? நிச்சயமா வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகு அந்த நவம்பர் டிசம்பரினுடைய காலகட்டத்தில் தான் அதிகப்படியான மழைப்பொழிவை நாம் இதுவரை கண்டிருக்கிறோம். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய உடனேயே இதுபோன்று அதிகப்படியான மழைப்பொழிவு என்பது இந்த நடப்பாண்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகமாக பெய்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்திருப்பதன் காரணமாக ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சுவர்களாக இருந்தாலும் சரி, மணல் நிலப்பரப்பாக இருந்தாலும் சரி, நல்ல நீர் குடித்த ஒரு நிலையில் தான் எட்டி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய உடனேயே அதிகப்படியான கனமழை பெய்திருப்பதன் காரணமாக ஏற்கனவே அந்த நீர் பிடித்து இருந்த அந்த சுவர்கள் எல்லாம் இடிந்து விழக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் தற்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அது மட்டுமல்லாமல் மழை அதிகமாக இருக்கிறது, இடி மற்றும் மின்னலும் அதிகமாக இருக்கிறது. எனவே மழை காலங்களில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் கூட மின்னல் தாக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவத்தை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். மழை காலங்களில் முழுக்க வெளியில் வராமல் வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் வடகிழக்கு பருவமழை நடப்பாண்டு இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அணைகள் நிரம்பி வழிகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். தென்மேற்கு பருவமழை காலங்களில் தான் மேட்டூர் உள்ளிட்ட பல்வேறு அணைகள் நீர் பிடிக்கக்கூடிய பகுதிகளில் அதிகப்படியான மழை பெய்யும். அணைகளில் நிரம்பி கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு நிரம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்யும் பொழுதுதான் முழுமையாக நிரம்பக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டு அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுத்ததன் காரணமாக பல்வேறு அணைகள் ஏற்கனவே நிரம்பி வழிகின்றன. இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழையும் தீவிரமடைந்து அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும் பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆறு உள்ளிட்ட கரையோர பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அரசிடமிருந்தும் சரி, இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்தும் சரி, தொடர்ந்து பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. பொதுமக்கள் இந்த மழை காலங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வங்கக்கடலில் சென்றிருக்கக்கூடிய மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் 2 தினங்களுக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டு விட்டது. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி சடையாண்டி.